ரொம்ப கிரேவிங் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே நான் பிராண்டு காமிச்சிட்டேன்னு பெய்ட் ப்ரமோஷன் சொல்லி எடுத்துட்டேன். இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு வந்து நம்ம பேக் டு பேக் நம்ம ப்ரொடக்ஷனில் சாப்பிட்றோம் அப்படின்னாலே உங்களுக்கு மேண்டேட்ரி இருக்கும். லைக் நார்த் இந்தியன் ஃபுட் இருக்கும். ஆனால் ஆலு பரோட்டாலாம் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தால் எப்பயாச்சும் சாப்பிட தோணும். ஆனால் ஆத்தென்டிக் ஆலு பரோட்டா வேணும்னா ஐடிசி இதில் வந்து ஆசீர்வாதோட இது வரும். இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். மக்கீக்கா ரொட்டி அப்படின்னு இருந்துச்சு. மக்கி மீன்ஸ் ஐ திங்க் என்னோட நாலேஜில் கைண்ட் ஆஃப் சோளம் என்னமோ தான். எந்த ஃப்ளேவரும் இல்லை. ஆனால் செம்மையாக கீ ஊற்றி அப்படியே கீ. இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். எனக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. நான் எப்படி ஊறுகாயை தொட்டிட்டு சாப்பிட்றேன். இது வந்து ஆலு பரோட்டா ஒன்று வந்து 4 பீஸ் வரும். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு பியோர் பட்டர் கொடுத்துருப்பாங்க. ஏன் பியோர் பட்டர்னா நல்லா ஸ்மெல் வருது. லைக் நம்ம கடையில் வாங்குற பட்டர் மாதிரி இல்லாமல் இன்னும் சூடாக இருந்தால் சூப்பராக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஆலு பரோட்டா ஒரு ஊறுகாய் ஒரு பட்டர் தான் தந்திருப்பான். எனக்கு அந்த ஊறுகாவே தேவைப்படாது. ஆலு பரோட்டாவே ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். எப்பயாச்சும் ரொம்ப நார்த் ஃபுட் ரொம்ப ஆத்தென்டிக்காக சாப்பிட்ணுன்னா ப்ரைஸ் பார்க்க மாட்டீங்கன்னா மட்டும் ஆர்டர் பண்ணுவேன். யம்மி. வீடியோ ரொம்ப பெருசாக போயிருக்கணும். இந்த வேறு ட்ரிம் பண்ணணும் உட்காந்து. இனிமேல் நான் சாப்பிட்டு ஃபுட்டு ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? நான் சாப்பிட்ற ஃபுட்டை மட்டும் ரிவ்யூ பண்ணி போட போகிறேன். இன்றைக்கே இதை போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலி அந்த பட்டர் டேஸ்ட் வருது பாரு. ஸ்மெல் பாரு. இல்லை என் கூட இருக்கிற வானரும் பல் தேய்க்கல இன்னும். அவன் பல் தேய்ச்சிருவானோன்னு பயந்து தான் நான் வேகமாக வந்த உடனே சாப்பிட்றேன். அவன் தேய்ச்சிட்டா பாதியாகவே எடுத்துருவான்.